உன்னை யாரும் மதிக்கலையா? உன் பேச்சை யாரும் கேட்கலையா? நீ எவ்வளவு நல்லது செய்தாலும் உன்னை சாதாரண மனிதனா பார்க்கிறாங்களா? அப்படின்னா, இந்த வீடியோவை கடைசி வரை பார். ஏன்னா, இன்னைக்கு உன் வாழ்க்கையைப் பற்றி நீ நினைக்கிற விதமே மாறப்போகுது. வாழ்க்கையில் எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. சிலர் பிறந்த நாளிலிருந்தே மரியாதை வாங்குற மாதிரி தெரியும். சிலர் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் யாரும் அவர்களை மதிக்க மாட்டார்கள். ஏன்? அவர்களிடம் திறமை இல்லாததாலா? இல்லை. அவர்கள் அழகாக இல்லாததாலா? அதுவும் இல்லை. உண்மையான காரணம் வேற. இந்த உலகம் நீ யார் என்பதை விட நீ உன்னை எப்படி நடத்துறேன்னு பார்த்துதான் உன்னை நடத்தும். பாயிண்ட் 1. மரியாதை கேட்டால் கிடைக்காது. ஒரு விஷயத்தை மனதில் பதிய வச்சுக்கோ. மரியாதை யாரிடமும் கேட்டு வாங்க முடியாது. அது சம்பாதிக்க வேண்டிய ஒன்று. நீ எப்போதும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும் என்று வாழ்ந்தால் ஒரு நாள் உன்னையே நீ இழந்து விடுவாய். மற்றவர்களுக்கு ஆம் சொல்லிக்கிட்டே இருந்தா உன் கனவுகளுக்கு இல்லை சொல்ல வேண்டிய நிலை வரும். அதனால முதல் மரியாதை உன்னிடமிருந்தே ஆரம்பிக்கணும். பாயிண்ட் 2. ஏன் நல்லவர்களை மதிக்க மாட்டார்கள்? ஒரு நல்ல மனசு இருக்கிறது என்பதற்கும் எல்லாரும் உன்னை பயன்படுத்த அனுமதிப்பதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. சிலர் இவன் ரொம்ப நல்லவன் என்று சொல்லிக்கொண்டே உன் நேரத்தையும் உன் உழைப்பையும் உன் உணர்வுகளையும் பயன்படுத்துவார்கள். அவர்கள் தவறு செய்ததில்லை. எல்லை வைக்காதது நம்ம தவறு. பாயிண்ட் 3. அமைதியானவர்களை உலகம் தவறாக புரிந்து கொள்ளும். நீ அமைதியாக இருந்தால் பலர் இவனுக்கு எதுவும் தெரியாது என்று நினைப்பார்கள். ஆனா ஆழமான நதி சத்தம் போடாது. வெறும் காலி டப்பாதான் அதிக சத்தம் போடும். அதனால் உன் அமைதியை ஒருபோதும் பலவீனம் என்று நினைக்காதே. சில நேரங்களில் அமைதிதான் மிகப்பெரிய பதில். கிளிஃப் கேங்கர் இப்போ நான் சொல்ற 4வது உண்மை உன் வாழ்க்கையை முழுசாக மாற்றக்கூடிய ஒரு விஷயம். அதை தெரிஞ்சுக்கிட்டா நீ இனிமேல் யாரிடமும் மரியாதைக்காக காத்திருக்க மாட்ட. உண்மை 4. மக்கள் உன் வார்த்தைகளை அல்ல, உன் முடிவுகளை மதிப்பார்கள். இந்த உலகத்தில் 1000 பேர் நான் ஒரு நாள் பெரிய ஆளாகப் போறேன் என்று பேசுறாங்க. ஆனா சில பேர்தான் அமைதியா வேலை செய்றாங்க. நினைவில் வை, பேசுறவங்களை சில நிமிடம் கேட்பாங்க. செய்கிறவங்களை வாழ்நாள் முழுக்க நினைவில் வைப்பாங்க. அதனால உன் கனவுகளை எல்லாரிடமும் சொல்லிக்கிட்டு நடக்காதே. அமைதியா உழை. உன் வெற்றி பேசட்டும். உண்மை 5. ஒவ்வொருவருக்கும் ஒரு நேரம் இருக்கும். மூங்கில் மரத்தைப் பற்றி கேட்டிருக்கீங்களா? அதை நட்ட பிறகு 1 வருடம், 2 வருடம், 3 வருடம், 4 வருடம் வெளியே பெருசா எதுவும் வளராது. பலர் இது வளரவே இல்ல என்று நினைப்பார்கள். ஆனால் அந்த 4 ஆண்டுகளும் அது மண்ணுக்குள் வேர்களை உருவாக்கிக் கொண்டிருக்கும். பிறகு ஒரே சில மாதங்களில் பல அடி உயரம் வளர்ந்து நிற்கும். நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான். இன்று எந்த மாற்றமும் தெரியலன்னு நீ தோத்துட்டேன்னு அர்த்தமில்லை. ஒருவேளை உன் வாழ்க்கை வேர்களை உருவாக்கிக் கொண்டிருக்கலாம். உண்மை 6. உன்னை ஒப்பிட ஆரம்பிச்சா சந்தோஷம் முடிஞ்சிரும். இப்போ சோஷியல் மீடியாவை திறந்தா யாரோ வெளிநாட்டுல இருக்காங்க, யாரோ கார் வாங்கியிருக்காங்க, யாரோ வீடு கட்டியிருக்காங்க. அதை பார்த்து நான் மட்டும் ஏன் இப்படி என்று நினைக்க ஆரம்பிச்சா உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிற. ஏன்னா அவர்களோட சாப்டர் 20ஐ நீ உன்னோட சாப்டர் 2ஐயும் ஒப்பிடுற. அது நியாயமா? உன் போட்டி நேற்றைய நீயோட மட்டும்தான். உண்மை 7. உன்னை வெறுப்பவர்களைப் பற்றி கவலைப்படாதே. ஒரு விஷயம் தெரியுமா? யாரையும் வெறுக்கிறவங்களுக்கு நம்மளைப் பற்றி யோசிக்க நேரம் இருக்கு. ஆனா வெற்றி பெறவங்களுக்கு அவங்க கனவு பற்றி யோசிக்கிறதுக்கு கூட நேரம் போதாது. அதனால யார் என்ன சொன்னாங்க, யார் என்ன நினைக்கிறாங்க என்று யோசிக்காதே. ஒரு கேள்வியை மட்டும் கேள். இன்னைக்கு நான் நேற்றை விட ஒரு படி முன்னேறினேனா? அதுதான் முக்கியம். கிளிஃபேங்கர் இப்போ நான் சொல்லப்போற 8வது உண்மை. அது 90% மக்கள் வாழ்க்கையில் முன்னேறாமல் இருப்பதற்கான உண்மையான காரணம். அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா உன் வாழ்க்கையை நீயே வேற லெவலுக்கு கொண்டு போக முடியும். அது பயம். தோற்றுவோமோ என்ற பயம். மக்கள் என்ன சொல்வாங்க என்ற பயம். பணம் போயிடுமோ என்ற பயம். ஒரு விஷயம் நினைவில் வை. பயம் இருக்கிறது என்பதற்காக நின்றுவிட்டால் வாழ்க்கை முழுவதும் அதே இடத்தில்தான் இருப்பாய்.
தைரியம் என்றால் பயமில்லாமல் இருப்பதில்லை. பயம் இருந்தாலும் முன்னேறுவதுதான் தைரியம். உண்மை 9. உன் நேரம் விலை மதிப்பற்றது. ஒரு நாள் 24 மணி நேரம். பணக்காரனுக்கும் அதே, ஏழைக்கும் அதே, வெற்றி பெற்றவனுக்கும் அதே, தோல்வி அடைந்தவனுக்கும் அதே. வித்தியாசம் நேரத்தை எப்படி பயன்படுத்துறான் என்பதில்தான். 1 மணி நேரம் சோஷியல் மீடியாவில் ஸ்க்ரோல் பண்றது உன் கனவுகளை 1 மணி நேரம் தள்ளி போடுறது. அதே 1 மணி நேரம் படிக்க, கற்றுக்கொள்ள, வேலை செய்ய அல்லது உன்னை மேம்படுத்த பயன்படுத்தினா 1 வருடத்துக்குப் பிறகு நீயே உன்னை அடையாளம் காண முடியாது. உண்மை 10. ஒழுக்கம் இல்லாமல் வெற்றி இல்லை. பலர் மோட்டிவேஷன் தேடுறாங்க. ஆனா வெற்றி பெறவங்க மோட்டிவேஷனை அல்ல, டிசிப்ளினை நம்புறாங்க. மனம் இருந்தா செய்வேன் என்று சொன்னா பல நாட்கள் செய்ய முடியாது. ஆனா செய்ய வேண்டியது இது என்று முடிவு பண்ணிட்டா மனம் இல்லாத நாளில் கூட செய்வாய். அதுதான் வெற்றியை உருவாக்கும். உண்மை 11. உன்னை மதிக்கணும்னா முதல்ல உன்னை நீ மதிக்கணும். நீ உன்னைப் பற்றி எப்போதும் என்னால முடியாது, நான் சாதாரணவன், என் வாழ்க்கை இவ்வளவுதான் என்று நினைச்சுக்கிட்டே இருந்தா உலகமும் உன்னை அதே மாதிரிதான் பார்க்கும். ஆனா ஒரு நாள் கண்ணாடி முன்னாடி நின்னு என்னால முடியும் என்று சொல்ல ஆரம்பி. முதல் நாள் நம்பிக்கை வராது, 10வது நாளும் வராது. ஆனா தொடர்ந்து சொல்லு. ஒரு நாள் அது உன் மனசுக்குள்ள உண்மையாக மாறும். உண்மை 12. வெற்றி என்பது ஒரு முடிவில்லை, ஒரு பயணம். பலர் நினைக்கிறாங்க, அந்த கார் வாங்கிட்டா சந்தோஷம், அந்த வீடு கட்டிட்டா சந்தோஷம், அந்த சேலரி வந்தா சந்தோஷம். ஆனா வாழ்க்கை சொல்லித் தருவது என்ன தெரியுமா? ஒரு இலக்கு முடிந்ததும் இன்னொரு இலக்கு ஆரம்பமாகும். அதனால வெற்றியை மட்டும் துரத்தாதே, வளர்ச்சியை காதலிக்க கற்றுக்கொள். கிளிஃப் ஹேங்கர். இப்போ நான் சொல்லப்போற கடைசி 3 உண்மைகள். அது உன் வாழ்க்கையை பார்க்கிற பார்வையையே மாற்றும். கடைசி உண்மை, உன் கண்களில் கண்ணீர் வர வைக்கலாம், ஆனா அதுதான் உன்னை வாழ்க்கையில் முன்னேற்றும்.